ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு டிசம்பர் 8ஆம் தேதி சந்தையில் நான் என்ன பார்த்தேன்ட்டு நான் பதிவு பண்ணுறேன். நீங்களாம் என்ன பார்த்தேன்ட்டு பதிவு பண்ணுங்க. நமக்கு போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்பவுமே இது ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு ஆன்சர் ஷீட் மாதிரி சொல்லியிருந்தோம். 26,000 புட் 26,200 கால் அப்படிங்கிற ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் இருந்தது. 26,100 அப்படிங்கிறது ஒரு மிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ மார்க்கெட் 26,100 வந்து ஒரு மிட்டா செயல்பட்டு மேலே கீழே அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுபோல் 26,200 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும்போது ஆடட் ப்ரீமியம் வந்துட்டு அதற்கு முந்தின நாள் 26,050 அது ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு வந்து தப்பி தவறி மார்க்கெட் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நேற்றைய தினம் நல்ல மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருந்தது. அப்போ வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் அப்ரிஷியேட் ஆயிருந்தது. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீமியம் நல்லா எரோட் ஆகிட்டு இதுதான் லோயஸ்ட் லோவாக புட் ஆப்ஷனுக்கு அமைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் ஓப்பன், அதுவும் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க. புட் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே. அப்போ புட் ஆப்ஷன்ஸ் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதை நேற்று மீன்ஸ் கடந்த வர்த்தகத்தில் வந்துட்டு நல்ல ப்ரீமியம் கரைஞ்சிருக்காங்க. அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்ததே வந்து மார்க்கெட்டை வந்து இறங்க முகத்திற்குண்டான வாய்ப்பை அங்கே பகிர்ந்துட்டாங்க. அடுத்தது காலையில் 11 மணி வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் 26,200 கால், 150 கால், 100 கால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா பில்ட் ஆயிருந்தது. ப்ரீமியம் நல்லா கரைஞ்சிருந்தது. 26,000 காலோடைய லோயஸ்ட் லோவாக இந்த 3 நாள் கடந்த வர்த்தகத்தோட 3 நாளாக பார்த்தீங்கன்னா 95 ரூபா லோ இருந்தது. அந்த 95 ரூபா லோ கட் ஆனதுமே எல்லா புட் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக 1 மணிக்கு மேலே நல்ல வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றைய லோ, அதாவது மார்க்கெட் வந்து ஏற்றம் அடைந்து நேற்றைய லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு டெக்னிக்கலாக வந்துட்டு ஒரு வீக்னஸ் ஆன க்ளோசிங். அதே போல் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு 25,850 அப்படிங்கிறது ஒரு கடந்த 3-4 நாளாக ஒரு லோவை பேஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் 25,850க்கு கீழே வணிகம் நடைபெறுவது சந்தைக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்கும். அதே போல் 26,000 புட் ஆப்ஷன் வந்துட்டு 95 ரூபாய்க்கு மேலே நிலை பெற வர மார்க்கெட் 25,900 கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு வந்துட்டு நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கனால எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 26,000 புட்டை வந்து நம்ம நல்லா கவனித்து அது என்ன இம்பேக்ட் ஆகுதுங்கிறத பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.